ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரேக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் ஒரு வருஷத்துக்குள்ள 5 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஜித் அவர்கள் 1997 5 படங்கள் ஒரே வருஷத்தில் 5 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. 1997 தன்னுடைய 26வது வயசில் நேசம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதை கே சுபாஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தேவா இசையமைச்சிருக்காங்க. இதில் மகேஸ்வரி கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க ஜோடியா. இதில் ரகுநந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 1997 தன்னுடைய 26வது வயசில் ராசி அப்படிங்கிற படமாக பண்ணியிருக்காப்புல. இதில் சிற்பி இசையமைச்சிருக்காப்புல. இதில் ரம்பா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புல. மூணாவது படம் அதே வருஷம் 1997 தன்னுடைய 26வது வயசில் உல்லாசம் அப்படிங்கிற படத்தை ஜேடி ஜூரி அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. இதில் மகேஸ்வரி கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாப்புல. இதில் குரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. நம்ம அஜித் கூட விக்ரமும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாலாவது படத்தை பார்த்துக்கலாம். நாலாவது படம் 1997 தன்னுடைய 26வது வயசில் பகைவன் அப்படிங்கிற படத்தை ரமேஷ் பாலகிருஷ்ணா அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தேவா தான் இசையமைச்சிருக்கிறாங்க. அஞ்சலா ஜுவாரி அப்படிங்கிற கதாநாயகி கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இதில் பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புல. மொத்தம் 4 படங்கள் பார்த்தாச்சு. 5வது படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5வது படத்தை பார்த்துடலாம். 1997 தன்னுடைய 26வது வயசில் ரெட்டசர வயசு அப்படிங்கிற படத்தை அதே வருஷத்தில் 5வது படமாக வெளிவந்துருக்குங்க. இதை சிவகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதுலேயும் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் மந்த்ரா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புல. இந்த 5 படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் ரிலீஸ் ஆயிருங்க. 1997 தன்னுடைய 26வது வயசில். இந்த 5 படத்தில் 3 படத்துக்கு தேவாவும், ஒரு படம் சிற்பியும், ஒரு படம் கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. இதில் கதாநாயகன் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. ரம்பா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. மந்த்ரா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. 5வது படமாக அஞ்சலா ஜுவாரி அப்படிங்கிற ஒரு கதாநாயகி நடிச்சிருக்கிறாப்புல. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 5 படங்களில் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆயிருங்க. இந்த 5 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆயிருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துக்கு முந்தின வருஷமோ இல்லை இதே வருஷமோ எவ்வளோ பிஸியாக நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க. ஓகே, இந்த 5 படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரேக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.